நம்ம சூர்யா சாரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கங்குவாக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கிற படம்னா அது நம்ம சூர்யா 47 தான். ஸோ நம்ம ஜித்து மாதவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர். ஷூட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க நியூஸ் என்னென்னா, இந்த படத்தை தீபாவளி ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு படத்தோட அந்த கிராண்ட் சக்ஸஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஸ்வநாதன் சன்ஸ் வேறு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பெரிய கேப் விடாமல் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 3 படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் சூர்யாவும் பிளான் போட்டிருக்காராம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று பொங்கலுக்கு கொண்டு வரணும், இல்லைனா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் கொண்டு வரணும் பிளான் போட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கே கொண்டு வரலாம் பிளான் போட்டிருக்காங்களாம். இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா பலருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன். இவருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனது ஆவேசம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிட்டுன்னே சொல்லலாம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு டேரக்டரோட பார்த்தீங்கன்னா சூர்யா சேர்ந்து ஒரு காப் மூவி பண்ணுறப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக ஏற்படும். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.